ஸ்ட்ராபெரி ஜாம் ஆகிற என்ன ரெட்டு கலராக இருக்குது பார்த்தீங்களா? ரெட்டு கலரா யாப்பா யாப்பா. சுகர் என்ன ஒயிட்டு கலர் பார்த்தீங்களா? ஆமாம், சுகர் ஒயிட் கலரு. ஸ்ட்ராபெரி ரெட்டு கலர். ரெண்டு முடங்கடி எப்படி இருக்குது? சும்மா என்ன தேய்ச்சி பேசணுன்னு பேசுகிறேன். ஜாம் ரெடி பண்ணுறோம். ஸ்ட்ராபெரி வச்சு ஜாம் 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 ஜாம்னு ஜாம் ரெடி பண்ணுறோம். ஸ்ட்ராபெரியும் சுகரும் அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது லெமன் கொஞ்சம் விட்டு இந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கிற புளிப்பு இல்லாமல் டேஸ்ட்டாக பண்ணி இதை சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுதான் விஷயம். லெமன்றது கொட்டை விழுந்துச்சு இருந்தாலும் அதை நாங்கள் கேட்ச் பண்ணிடுவோம், விட மாட்டோம். நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு ஸ்ட்ராபெரி. நச்சுக்கு 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 நச்சுக்கு. அப்போ சர்க்கரை இவ்வளோ போட்டால் தான் அதுக்கு ஆவரேஜ் ஆகும். அப்புறம் ஜாம் ஆகும். அப்போ தான் நம்ம ஜாம்னு சாப்பிட முடியும். அதனால தான் அப்புறம் எனக்கு காட்டுறதில்ல. இருந்தாலும் அப்புறம் என்னைத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியவே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டேன். ஜாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே லைட்டாக சாப்பிட்டு பார்த்துடலாம். இருந்தாலும் லைட்டாக கலர் ஆகிட்டுனான் இருக்குது. வேண்டாம் நீ ஆகிட்டு இல்லை, நீ கலர் ஆகிட்டுன்னு நீ ஒத்துக்கிட்டதே. எல்லாருமே என் ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொன்னானே, சுதா பாரு பாப்பா மருமகிட்ட எப்படி பேசிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் அவங்க அந்த அண்ணனும் அவங்க 2 பேரும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. கலராகத்தானே இருக்கேன். யதார்த்தமாக எதையாக இருந்தாலும் உடச்சி பேசுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் தெரியும். அப்போ ஏன்டா நீ ஆமாம் உடச்சி சொல்லு நீ முதல்ல. கேட்டு வாக்கணும். ஆயிடுச்சு. அப்படியே தம்மாத்தூண்டு எனக்கு கூட. தம்மாத்தூண்டு ஊதி கொடுக்குறா பாருங்க. ஊதி கொடுக்குறா. வாயை சுட்டு வச்சிரும்னு. அவர் சுட்டதுக்கப்புறம் இங்கே தானே இருக்கும். என்ன தாரணி அர்த்தம் அதுக்கு? ஐயோ சூப்பராக இருக்குது தாரணி. ஆமாம், இது அது ஒரு டப்பாவில் வாங்கி நீங்களாம் சாப்பிடுவீங்களா? அது என்ன பேர்? அதுக்கு பேர் என்ன? அந்த ஒரு டப்பாவில் கழுக்குன்னு அதே மாதிரி இருக்குதுன்னு. ஐயோ அதே டேஸ்ட். அப்பா அது இதுலேயே பண்ணுறாங்க. புளிப்பு போயிடுச்சு இல்லை, புளிப்பு இந்த லெவல் வேணும். அது மாதிரி இருக்குது. நீ ஒரு துளி தொட்டு சாப்பிட்டு தான் பாரு. போதும்ல, இன்னும் சக்கரை வேணுமா? இப்போ ஒன்றும் போட்டுக்கா. ஆனால் நல்லாயிருக்கு. இது எனக்கு பிடிக்கும். நான் ஹோட்டல்லே போனாலும் ஜாமுக்கு வந்து சாப்பிட்ருப்பேன். அப்புறம் அது கரெக்டாக தயார் பண்ணுறதுலேன்னு கேள்விப்பட்டாலும் இப்போ தான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா ஜாம் வச்சுருப்பாங்க பாருங்க. ஜாம் தானே வச்சுருப்பாங்க. ஐயோ தப்பாக சொல்லிட்டேனுங்க. அது ஜாஸாமா. உங்களுக்கு அதை பற்றி தெரியுமே, சாஸு அதை ஊற்றி சாப்பிட்ருப்பேன். அதான் அப்புறம் சொல்லுவாங்க அது கரெக்டாக தயார் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுலேருந்து சாப்பிட்றதில்ல. ஆனால் இது சூப்பராக இருக்குதுங்க. நான் சாப்பிடுவேன். போக வர வாய் சல்லுன்றதுன்னு வச்சுக்கோங்க. லைட்டாக சாப்பிட்டு போயிட்டோம்னா நல்லாயிருக்கு. கரெக்டாக சொல்லிட்டேன் தாரணி. அதாவது பிளான் பண்ணது எதுவுமே வரலையாமா, பிளான்லேயும் இல்லாததான் வந்ததாவா. அப்படித்தான் ஆச்சு. நிஜமாமே என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் 9 மணிக்கு முறுக்கு காட்ட போடுறோம், 11 மணிக்கு சுடுறோம், 3 மணிக்கு முடிக்கிறோம், 5 மணிக்கு எல்லாம் பார்சல் போடுறோம். இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தா கடைசியில் தொட்டவே முடியல அரிசியை. டக்குன்னு சடனாக ஆப்பாயிருச்சு. அதுதான் இன்னைக்கு எல்லாமே சொதப்பல் தான். சொன்ன மாதிரி ஜாம் ஒன்று தான் ஜம்முன்னு வந்துடுது. சரி ஜாமையாவது சாப்பிட்ருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதாவது ப்ரெட்டை சென்டரில் வச்சு இதை வச்சு சாப்பிட்றலாம்.